ஒரு காலத்தில் பரமேஸ்வரன் சிவன் மற்றும் அவரது மனைவி பார்வதி கைலாசத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். சிவன் உலக நன்மைக்காக தியானம் செய்ய சென்று விட்டார். பார்வதி தனிமையில் வாதினர். தன் தனிமையை போக்க அவர் தனது உடலில் இருந்து ஊர்சத்து திரட்டி அதை எலும்பு மாதிரி வடிவமைத்து அதில் உயிர் ஊட்டி ஒரு சிறிய பிள்ளையை உருவாக்கினார். அவனை கணேசன் என்று பெயரிட்டார். பார்வதி தன் அறையில் குளிக்க தொடங்கினார். பார்வதி கணேசனை கதவுக்கு கடுமையாக காவல் செய்ய உத்தரவிடினார். அந்த வேளையில் சிவன் மிகவும் கடும் தியானத்தில் இருந்து திரும்பி வந்தார். அங்கே வந்த சிவனை கணபதி தடுக்கவும், அதனால் கோபம் கொண்ட சிவன் கணபதியின் தலையை சீவி விட்டாராம். இதை பார்வதி அறிந்தபோது அவர் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி சிவனிடம் கணேசனை திரும்ப உயிர்ப்பிக்குமாறு கூறினார். சிவனும் அதனை உணர்ந்து கிழக்கு திசையில் காட்டில் கண்ணில் படும் முதல் விலங்கின் தலையை கொண்டு வர கூறினார். ஒரு யானை அதன் விருப்பத்தின்படி தன் தலையை கொடுத்தது. பிறகு கணபதியின் தலை இருந்த இடத்தில் யானை தலையை மாட்டி அவரை உயிர்ப்பித்தாராம் சிவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை பதிவு செய்யுங்கள்.